குக் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க இந்த பசலைக்கீரை ஆட் பண்ணுறேன். இந்த பசலைக்கீரை இல்லாமல் இன்னொரு கீரை ஆட் பண்ணலாம் சொல்லி கேட்டேன். அது என்ன கீரை கேட்டிங்கன்னா சிறுகீரை. அந்த சிறுகீரையும் இதில் ஆட் பண்ணலாம். மற்ற எந்த ஒரு கீரை ஆட் பண்ணால் அரைக்கீரை புளிச்சக்கீரைலாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த டேஸ்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் டேஸ்ட் எல்லாம் மாறிடும். அதனால் வந்து வெறும் பசலைக்கீரையும் சிறுகீரை மட்டும் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சிக்கன் வந்து 40 to 50% ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பசலைக்கீரையை டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் பேஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். டைரெக்டாக இந்த சிக்கன் ரிமைனிங் உள்ள 50% குக் பண்ண நீங்கள் அந்த டேஸ்ட்டோட அந்த பாலாக்கும் லைட்டாக மேஷ் ஆகும். அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் தேங்காய் பால்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதான். கீரை கோழி தொக்கு இந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். வெறும் அந்த தக்காளி பாருங்கள், தக்காளி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த க்ரன்ச்சியாக முழுசாக இருக்கும். அந்த முழுசாக ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். பசலைக்கீரை இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணலாம். ஏன்னா குக் பண்ண உங்களுக்கு வதங்க உங்களுக்கு வந்து கீரை தெரியாது. அதனால் இந்த டேஸ்ட் வேணால் உங்களுக்கு ஆஃப் டன் ஆன உடனே இந்த பசலைக்கீரையும் போட்டு நல்லா அப்படி குக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த புளி தண்ணி, இந்த கெட்டியான புளி தண்ணி. எப்பவுமே வீட்டில் புளி தண்ணி என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு கரைச்சி ஊற்றுவாங்க. வெறும் தண்ணி தான் அதிகமாக இருக்குமா தவிர அந்த புளி கம்மியாக இருக்கும். தண்ணி எப்பவுமே வீட்டில் புளி கரைக்கும் போது நல்லா திக்காக கரைங்க. அப்போ தான் அந்த புளி கொஞ்சம் லைட்டாக போட்ட உடனே உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொதிச்ச உடனே நீங்கள் இறக்கிடலாம். இல்லைனா புளி தண்ணி அதிகமாக இருக்கும், தண்ணி அதிகமாக இருக்கும், புளி கம்மியாக இருக்கும். கொதிக்கணும் கொஞ்சம் டைட்டாகும் அதுக்கப்புறம் எடுத்து சோப்பணும். அந்த டேஸ்ட் எல்லாம் மாறும். எப்பவும் வீட்டில் புளி கரைக்கும் போது தண்ணி கொஞ்சமாக வச்சு கரைங்க. அந்த புளி திக்னஸ் வந்து திக்காக இருக்கணும் அந்த அந்த சாஸு. இப்போது காரம் எந்த அளவுக்கு போட்டிருக்குமோ அதே அளவு வந்து புளி தண்ணி ஆட் பண்ணணும். காரம் எந்த அளவு போட்டிருக்குமோ அதே அளவு புளி தண்ணி. ஏன் கேட்டிங்கன்னா அந்த புளிப்பும் காரமும் ஒரே அளவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த காரம் அப்படி அந்த காரம் வர டைமில் அந்த புளிப்பும் அந்த டேஸ்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால தான் வந்து அந்த புளிப்பும் காரமும் ஒரே அளவு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் திக் ஆகிறதுக்காக தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இல்லை, தேங்காய் பேஸ்ட் இல்லை, தேங்காய் பால் தான் போட்டிருக்கேன் நான் இதில். இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா குக் பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே, இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டிஷ் எப்படி பண்ணுற சொல்லி சின்ன ரீக்கா பார்த்துருங்க. செய்முறை: கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், காய்ந்த மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்கி இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, நல்லெண்ணெய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் சேர்த்து கிளறி கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி பசலைக்கீரை, புளிக்கரைச்சல், தேங்காய் பால் சேர்த்து கிளறி இறக்கினால் சுவையான கீரை கோழி தொக்கு தயார். இப்போ எல்லாம் ரீக்கா பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக சாஸாக இருக்கும், அதான் தொக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அந்த கீரை அந்த எல்லாமே அந்த தக்காளி அந்த கிரன்ச்சியாக அந்த தக்காளியோட மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்லா அப்படி ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு பட் இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பாத்தீங்களா தண்ணி ஊத்துக்குது. எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணப்பா. சொல்லுங்க. அதாவது இந்த நெய் இருக்கு பாருங்க, ரெடியா இருக்கணும். நான் சொல்லும் போது அந்த நெய் கொஞ்சம் விடணும். இருங்க இப்ப அடுப்பு கொஞ்சம் பெருசாக்குங்க. இது வந்து இந்த சக்கரை ஒரு மாதிரி ஒரு பாகு மாதிரி வரும். ஓகே, அப்படியே அது blend ஆகும்ல நூடுல்ஸ். ஓகே, நம்ம சேமியா பாயாசம் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி லைட்டா இருக்கு. ஆனா அந்த மாதிரி அவ்வளவா இல்ல. சோ அந்த சர்க்கரை மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்க்கரை வந்து பாகு கொஞ்சம் விடுது. ஓகே, இல்ல இந்த பாகு வரணும். அந்த கொஞ்சம் திக்கு பாகு, அதாவது இந்த கம்பி பாகுன்னு சொல்லுவாங்க, அதோட இதுக்கு ஸ்டார்ட் ஆகணும் வர்றது. ஆனா இதுல மில்க் நீங்க மிக்ஸ் பண்ணல. ஓ, இத நீங்க இப்படி இப்படி பண்ணிட்டே வரும்போது இன்னும் கூட அது உடைக்கணும். சோ நூடுல்ஸ் வந்து உடைஞ்சா நல்லது. எஸ்
ஓகே. அண்ட் இது வந்து ஃபுல் பாயில் ஆகணுமா, அந்த குழஞ்ச மாதிரி வருமா? எஸ். ஸோ நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியா பாயில் ஆகலை, இல்லைனா வந்துட்டு ஓவர் பாயில்டாக இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, அது வந்து குழஞ்ச மாதிரி இருந்தாலும் அது பெட்டர்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த பவுடர் சுகர் அழகாக அப்படியே அதில் பிளெண்ட் ஆயிடுச்சு. ஆயிட்டு வருது. கொஞ்சம் இந்த பாகு வர கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பாகு வர ஆரம்பிக்கும் போது இந்த தேங்காய் போடணும். ஓகே. போட்டு நல்லா கலரிட்டே வரணும். நான் சொல்லும் போது நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே வாங்க. நாட் நவ். ஓகே. ஸோ இப்போ நம்ம துருவின தேங்காவை மிக்ஸ் பண்ணுறோம். எஸ். ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், அடுப்பை சின்னதாக்கிட்டு இப்போ இந்த ஏலக்காய் பவுடரை கொஞ்சம் தூவிடுங்க. பவுடரா இருந்தா பெட்டர். இப்போ கொஞ்சம் நெய் ஊத்துங்கப்பா. அப்படியே விடுங்க. ஜஸ்ட் போர். மேலெல்லாம் விட வேண்டாம், அடிக்கதான் வேணும். பாட்டம் இருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நூடுல்ஸில் வந்து விடுங்க. Go ahead. விடுங்க. போற. இப்போ ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு சிட்டிக்கை கலர் கேசர் பவுடர். யா. ஓகே. அண்ட் இது போக வந்து திக்காயிட்டே போகுதுலம்மா, அது இப்படிதான் இருக்குமா அந்த கன்சிஸ்டன்சி? எஸ். திக்காகணும். கலர்ஃபுல்லான ஒரு ஸ்வீட்ஸ் நூடுல் டிஷ் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறக்கே. ஸோ அந்த நூடுல்ஸோட சேர்ந்து என்ன பண்ணாங்க, அப்போ இந்த பவுடர் சுகர் ஆட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணாங்க, ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியாச்சு, அண்ட் நெய்யும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம். அதுக்கப்புறமா நம்ம கலர் பவுடரும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அமேசிங் கலர் நூடுல்ஸ் ஸ்வீட் டிஷ் இஸ் கெட்டிங் ரெடி. ஓகே. ஸோ அம்மாவோட கோகனட் ஸ்வீட் நூடுல்ஸ் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் அது எவ்வளோ அழகாக பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. செய்முறை: ஒரு கடாயில் நூடல்ஸ், பொடியாக நறுக்கிய முந்திரி, அரைத்த சர்க்கரை, துருவிய தேங்காய், ஏலக்காய் தூள், நெய், கேசரி பவுடர், வறுத்த முந்திரி ஆகியவற்றை சேர்த்து கிளறினால் சுவையான கோகனட் ஸ்வீட் நூடல்ஸ் தயார். அம்மாவோட கோகனட் ஸ்வீட் நூடுல்ஸ் இங்க ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ண போறேன். ஓகே. சோ நெய் விட்டுருக்கீங்க. ஓகே. பார்க்கவே சூப்பரா இருக்கு. அந்த கலர், அந்த நூடுல்ஸ், அந்த கோகனட், அந்த நெய். வாவ். இப்போ இதை அடுப்பை சின்னதாக்கிட்டு இந்த பக்கம் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த இதை மட்டும் முந்திரியை மட்டும் தாளிக்கலாம். கொஞ்சம் நெய் விடுங்க. ஓகே. முந்திரியை போட்டுருங்க. அது பொரிஞ்சதும் அது வரைக்கும் இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். எஸ். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷில் வந்து கிண்டுறது தான் மெயின் ஜாப். எஸ். நெய்யை அப்பப்போ விட்டு கிண்டிக்கிட்டே வரணும். இது இங்க ஒட்டாம வருது பாத்தீங்களா? that is a sign that the dish is finished. ஓகே. இது ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். யா. விடுங்க. எஸ். ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. ஓ மை காட். யா. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ கோகனட் ஸ்வீட் நூடுல்ஸ் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து 2 சாய்ஸ் இதில் வருது. ஓகே. ஒன்று இப்படியே டேஸ்ட் பண்ணலாம், இல்லை இது ஒன்ஸ் கொஞ்சம் ஆற விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு கேக் மாதிரி கூட போட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 2 கன்சிஸ்டன்சி இருக்கு, சாய்ஸ் இருக்கு. ஓகே.